பெண்களை இழிவுபடுத்துகிற பாடல்களே தனியாக வருது. எவண்டி உன்னை பெத்தான், அடிடா அவளை, கொழுடா அவளை, அதுக்கப்புறம் வை திஸ் கொலவெறின்னு இப்படியாக பல பாடல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே ஆர் நாகராஜன்னு அவரை சொல்லிக்கிறாரு. அதை பற்றி எந்த விதமான ஒரு வெக்கமும் கூச்சமும் இல்லை. இவங்களெல்லாம் தான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மிருகங்கள்னே குறிப்பிடுறாங்க. பாரதி சொல்கிறாரு, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோன்னு போவான்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் இந்த பொள்ளாச்சி விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கிக்கிட்டு இருக்க ஒரு விவகாரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் நடக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் தான் காரணங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்குது. எப்படியுமே இது நிறுத்தப்பட முடியாத ஒரு குற்றமாக தான் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த குற்றங்கள் பெண்களும் குழந்தைகளும் தங்களை பாதுகாத்துக்கு என்ன செய்யணும்? இதில் இந்த 3 ஆண்கள் இப்படி செஞ்சாங்களே, இவங்களெல்லாம் தான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் மிருகங்கள்னே குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த மனித மிருகங்கள் அவங்களுக்கு சொல்லப்படணும், நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் பேர மரியாதையாக இருக்கணும்னு. அவங்களுமே கூட ஒரு நிதானமான நிலையில் இருந்தால் அதை செஞ்சுருப்பாங்களான்றது தெரியல. அதான் இந்த பொள்ளாச்சி விஷயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குற்றவாளின்னு அறியப்பட்டிருக்கிற ஒரு நபர் பார் நாகராஜன்னு அவரை சொல்லிக்கிறாரு. அதை பற்றி எந்த விதமான ஒரு வெக்கமும் கூச்சமும் இல்லை. அதை அவர் தன்னுடைய பெயர்லேயே தாங்கி நிற்கிறாரு. அறிஞர் அண்ணாதுரை, கலைஞர் கருணாநிதின்ற மாதிரி அவர் பார் நாகராஜன் அப்படின்னு அது ஒரு பெருமையாக தூக்கி சுமக்கிறாரு அந்த பட்டத்தை. அந்த அளவுக்கு குடிக்கிறது அப்படின்றது ஒரு சகஜமான விஷயமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆகியிருக்கு. ஒளிவு மறைவில்லாத விஷயமாக ஆகிருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ குடிக்கிறதுன்றது குறைவான தீங்கு மாதிரியும் அதை காட்டிலும் அதிகமான போதை தேவை அப்படின்ற இதுக்கு போகிறாங்க. இன்றைக்கி பேப்பரில் தான் போட்டிருக்காங்க, கொடைக்கானலில் போதை காளான் அப்படின்னு ஒரு பெரிய விஷயம் இன்றைக்கி வந்திருக்குது பத்திரிகையிலலாம். ஸோ அந்த மாதிரி பலவிதமான போதைகளுக்கு இவங்க ஆளாகி வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் ஆளாகி இருக்குது இன்றைக்கி. ஸோ அந்த மாதிரியான போதையில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான தவறுகளை செய்கிறதுக்கான தூண்டுதல் ஏற்படுது. அடுத்ததாக அவங்களுக்கு பார்க்கக்கூடிய படங்கள் இன்றைக்கி மிக சுலபமாக இத்தகைய பாலியல் இச்சையை தூண்டக்கூடிய படங்கள் உங்களுக்கு யூடியூப்லேயும் வந்துடுது. அவங்க தனியாகவும் வாங்கி பார்க்கலாம், திரைப்படங்களாகவும் பார்க்கலாம். இங்கே ஒரு நர்ஸ் ஒருத்தர் இருந்தாங்க, ஃபோனில் அவங்க சேமித்து வைத்திருந்த ஒரு காட்சியை எனக்கு காமிச்சாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி படம் ஏதுமா எங்கே கிடச்சிதுமா அவங்களுக்குன்னு நான் கேட்டேன். இது நம்ம தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு தொடரில் வரும் ஒரு காட்சி. ஏன்னா அந்த காட்சி இப்போ நம்ம பல்வேறு விதமான இப்போ ஊட்டு, சன் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான பல இது இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு தேவையானதை கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி அப்படியான ஒரு காட்சி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட கொண்டு காமிச்சாங்க. இப்போ இதை நம்மளுடைய இது வரவேற்பறைக்கே காமிக்குது இல்லைங்களா. திரைப்படங்கள்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக நெருக்கமான காட்சிகள், அதே மாதிரியாகவே காதல்னு சொன்னாலேயே அது உடல் சார்ந்த ஒரு இன்பம் அப்படின்னு அறிவிக்கக்கூடியதான பாடல்கள். பெண் என்றாலே அந்த சங்க காலத்திலிருந்து தொடி இழை கேளாய், வளை தொடி கேளாய், இப்படியெல்லாம் அன்னைக்கு இருந்த பெண்களை ஒரு உடல் சார்ந்த விஷயமாகத்தான் வடிவமைச்சு சொல்லியிருக்காங்க. இன்னை வரைக்கும் அது தொடருது. ஒரு பெண்ணை வர்ணிக்கணும்னு சொன்னாலேயே அவள் அறிவாளியான ஒரு பெண், அவள் ஒரு திடகாத்திரமான பெண். தகழி செம்மீனில் எழுதியிருப்பார் கருத்தம்மாவை பற்றி ஒரே லைன், அவள் ஒரு ஆரோக்கியமான பெண். அந்த மாதிரி சிந்தனை மாற்றம் வரும். அந்த மாதிரியான அப்படி அவர் தகழி எழுதியது மாதிரியாக பெண்களை சொல்லக்கூடியவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருக்கிறாங்க, திரைப்பட பாடலாசிரியர்கள் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சிக்கு தான் உட்படுத்த வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறாங்க. பெண்களை இழிவுபடுத்துகிற பாடல்களே தனியாக வருது. எவண்டி உன்னை பெத்தான் அப்படின்னு, அடிடா அவளை, கொழுடா அவளை அப்படின்னு, அதுக்கப்புறம் வை திஸ் கொலவெறின்னு இப்படியாக பல பாடல்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு 100 பாடல்கள் சொல்லுவேன் நான், என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பாடல்கள், பெண்களை உடல் பரமாக மட்டுமே காட்சிப்படுத்திக்கிற விளம்பரங்கள், திரைப்படங்கள், அந்த காட்டக்கூடிய திரை நடிகைகள், கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகையுமே, குழந்தைகள் பார்க்கக்கூடிய பத்திரிகையிலிருந்து பொதுவாக குடும்பத்தினர் அனைவரும் படிக்கக்கூடிய பத்திரிகைன்னு இருக்கக்கூடிய பத்திரிகை, அன்றாடம் வரக்கூடிய தினசரி பத்திரிகைகள், எதை எடுத்தீங்கனாலும் சரியே முக்கியமான செய்தி அதில் ஒன்று இருக்கும். மக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற செய்தி ஒன்று இருக்கும். அதை முக்கியத்துவம் கொடுத்து போட்டிருக்க மாட்டாங்க. யாரையும் ஒரு நடிகை அரைகுறை ஆடையோடு இருப்பாள், அதுக்கு தான் வண்ணம் பக்கத்தை கொடுக்குறான், அதுக்கு தான் நடுப்பக்கத்தை கொடுக்குறான். ஸோ இதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு பெண்ணுனாலே ஒரு உடல், அது பயன் கொள்ளக்கூடிய ஒரு போகப் பொருள் அப்படின்ற சிந்தனை தான் வருது. அதோட இந்த போதையும் சேருது, அதோட இந்த பாலியல் இச்சை தூண்டும் படங்களை பார்க்குற வாய்ப்பும் கிடைக்குது.
ஸோ இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது இத்தகைய சம்பவங்கள் நடக்கிறது சாதாரணமாக நடக்குது. தண்டனை நடவடிக்கைகள்லாம் வந்தாலும் கூட இது குறையாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ இன்னைக்கு தேதியில் தமிழகத்தில் இது பரவலாக நடக்கிறதுக்கு இதெல்லாம் தான் காரணம். தண்டனைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி இத்தகைய வழக்குகளில் வந்து 100 வழக்குகள் தரப்பட்டால் அதில் வந்து 29 வழக்குகள் தான் வந்து தண்டனையில் வந்து முடியுது. அந்த தண்டனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து 10 ஆண்டு காலம் 7 ஆண்டு காலம் அப்படி வர்றது கிடையாது. அது குறைந்த காலமாக தான் ஆகுது. அந்த குறைந்த கால தண்டனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னடத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவரின் பிறந்த நாள்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சமூகத்தில் எப்படி ஒரு பயம் வரும்? அதுதான் இப்போ இந்த பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி ஒரு விவகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே வந்து அந்த பெண்கள் ஏன் போனாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பெண்கள் வந்து தொழில் முறையாக அங்கே போகிற பெண்கள் இல்லை. இது மாதிரி என்னை வந்து நீ படம் எடுத்துக்கோ, படம் எடுத்துக்கிட்டு இதை நீ வந்து வெளியில் விற்பனை செஞ்சு உனக்கு 40,000 வந்துச்சுன்னா அதில் 10,000 எனக்கு கொடு அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்க போனாங்க. அப்படியெல்லாம் அவங்க போகலை. அவங்க மனசில் மெதுவாக திட்டமிட்டு ஆண்டு கணக்கில் மாத கணக்கில் நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டது. முதலாவது இவங்க வந்து ஆணுன்னு கூட சொல்லிக்காமல் பெண் அப்படின்ற ஒரு ஃபேக் ஐடியில் தான் அந்த பெண்கிட்ட பழகி அவளுடைய விஷயங்களை வாங்குறாங்க, பேச்சு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. இந்த இதில் தான் இதில் வந்து FBயில் முகநூலில் ஏற்படுத்திக்கிட்டு கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு பின்னால் தான் அவங்க வந்து தான் பெண் இல்லை ஆண் அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் பற்றி பரவாயில்ல அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு அளவுக்கு அந்த பெண்ணினுடைய மனசை அதுக்குள்ளே பக்குவப்படுத்திக்கிறாங்க. இதை திட்டமிட்டு செய்கிறாங்க இவங்க தான், அந்த ஆண்கள் தான் அதை செஞ்சுட்டா அதுக்கப்புறமேலு நண்பனாகவே பழகி நண்பன் என்றும் காதலன் என்றும் அந்த பெண்கள் நம்ப வைத்து அப்படி அந்த நம்பிக்கையின் பேரில் அந்த பெண்கள் வந்து அவங்க கூப்பிட்ற இடத்துக்கு போனாங்க. அதுதான் வந்து தப்பாயிடுச்சு. அவங்க இந்த மாதிரியான யாரோ ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத யாரோ ஒரு ஆள் வந்து வாமா ஏறு வண்டியிலான உடனே ஏறக்கூடிய பெண்கள் இல்லை. அவங்க அந்த மாதிரி ஏறவும் இல்லை. அவங்க வந்து ஒரு காதலன் என்றும் நண்பன் என்றும் நம்பி ஏறினவங்க தான் அந்த வண்டியில். அதுக்கப்புறமேல் தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான செயலை வந்து இவங்க செய்கிறாங்க. முகமறியாத ஒரு நபர் வந்து நண்பனாக முடியாது. நம்ம பார்க்குற ஒரு மனிதர், நம்மளுக்கு நல்ல அறிமுகமான ஒரு மனிதர், நமக்கு ஒரு உறவு மூலமாகவோ அல்லது நம்ம வாழ்கின்ற இடத்துலையோ பணிபுரிகிற இடத்துலையோ அல்லது கல்வி பயிர்கிற இடத்துலையோ நாம் அன்றாடம் பார்த்து பழகிக்கிற ஒரு நபர் தான் வந்து நண்பராகவோ காதலராகவோ பின்னால் கணவராகவோ ஆக முடியும். அதுலேயே சிக்கல் வந்துடுது. அப்படி இருக்கும் பொழுது முகநூலில் வந்து நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வதுன்றது எவ்வளோ தூரத்துக்கு புத்திசாலித்தனம்னு எனக்கு தெரியல. அதை செய்யக்கூடாது நமது பெண்கள்ன்றது தான் இந்த பொள்ளாச்சி விவகாரம் வந்து நம்மளுக்கு அடிக்கோடிட்டு சொல்லிக்கிற ஒரு விஷயம். அதுதான் நான் நினைக்கிறேன். இப்போ பொள்ளாச்சி வழக்கு விசாரணை வந்து சிபிஐ தரப்புக்கு மாற்றியிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி, இது மாதிரியான வழக்குகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய பணிக்காலத்தில். இப்போ இந்த வழக்கு விசாரணை நியாயமாகவே நடத்தப்படும்னு ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு ஏற்படுத்தணும். இது அப்படி நடத்தப்படும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இது சிபிஐக்கு மாற்றப்படுதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் பெரிய சிக்கலான வழக்கு கிடையாது. இது சாதாரணமான ஒரு நல்ல என்ன சொல்கிறது, துப்பறியும் திறன் மிக்க ஒரு காவல்துறை அதிகாரியான ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் கையாளக்கூடிய ஒரு வழக்கு தான் இது. சரி, இதை வந்து நம்ம கிரைம் பிரான்ச்சுக்கு கொடுத்தாங்க. அந்த கிரைம் பிரான்ச்சில் நல்ல அதிகாரிகள் பல பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த கேஸை வந்து நல்லபடியாக விசாரித்து சொல்ல முடியும். இது ஒன்றும் சிக்கலான வழக்கு கிடையாது. மிக சுலபமாக விசாரிக்கக்கூடிய வழக்கு தான். ஏன்னா அதுக்கான தரவுகள் ஆதாரங்கள் எல்லாமே வந்து ஹைடெக்காக இவங்க வந்து அவன் ஃபோனில் போட்டு வச்சுருக்கான். அதெல்லாம் ரிட்ரீவல் சிஸ்டத்தில் நம்ம வந்து திரும்பி எடுக்க முடியும். திரும்ப எடுத்தால் அப்புறம் இவன் வந்து நண்பர்களோடலாம் பேசியிருக்கான். அது எல்லாமே பதிவாகி இருக்குது அந்த ஃபோன்லேயே. அந்த ஃபோனுக்கு நம்ம கைவசம் தான் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னாலே யார் நண்பர்கள்னு தெரியும். அவங்கள கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியது தான். அப்புறம் அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நம்ம ஒரு தைரியத்தை கொடுக்கணும். தைரியத்தை கொடுத்து உண்மையில் தவறு கிடையாதுமா, நீ செஞ்சது தப்பு கிடையாது, நீ நம்பி தான் போனேன், அதனால் இதில் எந்த விதமான பழுதும் உண்மையில் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க தான் அயோக்கியத்தனமாக நடந்துக்கிட்டாங்க, அவங்க தான் தலை குனியணும், அவங்க மேலே தான் குற்றம் வரும், நீ குற்றவாளி அல்ல அப்படின்னு அந்த பொண்ணுக்கு நம்ம சொல்லணும். இது சொல்கிறது சுலபங்க. ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு சூழலை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து சமூகம் வந்து எப்போவுமே இந்த மாதிரியான குற்றத்துக்கு பலியான பெண்களைத்தான் குற்றம் சொல்லுது. இவ ஏன் போனா, இவ வந்து நிர்பயாவுக்கே அந்த கேள்வி வந்தது. அந்த நள்ளிரவில் அவள் என்ன பண்ணிட்டு இருந்தா டெல்லியில், அவளுக்கு என்ன அந்நேரத்துக்கு என்ன அவளுடைய பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கிட்டு அவையா வண்டியில் ஏறணும், இந்த கேள்வியெல்லாம் தான் வந்தது. எப்போயும் பெண்களை தான் கேள்வி கேட்பாங்க. அது மிக தவறான ஒரு இது. அப்புறம் நம்ம இது மாதிரி நடந்துட்டதுனால பெண்களெல்லாம் வலைதளங்களில் நடமாடக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து முகநூலை பயன்படுத்தக்கூடாது, அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய நடமாட்டமெல்லாம் ஒரு எல்லைக்கு கட்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் நினைக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா மிக போராடி வந்து நம்மளுடைய சமூக செயற்பாட்டாளர்கள்,
சமூக புரட்சியாளர்கள், பெரியார் போன்றவர்கள், பாரதி போன்றவர்கள், பூலே போன்றவர்கள், இன்னும் அது ஆரம்பிக்கலாம், ராஜாராம் மோகன் ராயிலேருந்து சொல்லலாம். அந்த மாதிரியாக பல பேர் பல தியாகங்களை பண்ணி, சாவித்திரி பூலேவுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிரமத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. சாவித்திரி பூலே அப்படி வெளியே வந்த பெண்களை மறுபடியும் திருப்பி நீங்கள் 15ஆம் நூற்றாண்டு கொண்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் குற்றவாளியை தான் தண்டிக்கணுமே தவிர அந்த குற்றத்துக்கு பலியானவர்களை தண்டிக்கவே கூடாது. பாருங்கள், அதான் பாரதி சொல்கிறாரு, படித்தவன் பாவம் செய்தால் ஐயோன்னு போவான்னு சொல்கிறாங்க. இதை கொண்டு போய் இந்த திருநாவுக்கரசு வந்து அடைக்கலமாகவே ஒரு வக்கீல் வீட்டில் தான் இருந்தாருன்ட்டு ஒரு தகவல் உலா வருது. அவங்ககிட்ட இருக்கிற அந்த படங்களை வாங்கியிருக்கிறாரு. வாங்கி அவர் வந்து அதை ஒரு ஐடி விங்குக்கு, ஒரு கட்சியினுடைய ஐடி விங்குக்கு அதை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த படங்கள் பரவறதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறாரு. நாளைக்கு சமூகம் என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறை தானே கைப்பற்றியது. ஸோ காவல்துறையினர் தான் இதெல்லாத்தையும் எல்லாருக்கும் விட்டுட்டாங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லைங்களா, உன் பேரில் தவறு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள, ஏன்னா அவங்களே ஒரு பெரிய ட்ராமாவில், ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க அந்த பெண்களை. ஏன்னா இந்த அனுபவம் வந்து வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு கசப்பான அனுபவமாக அவங்க மனசில் தங்கியிருக்கும். அதை வந்து மெதுவாக நம்ம எடுக்கணும் அவங்ககிட்டருந்து. அது பேசி 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 தான் அதை வந்து அவங்ககிட்டருந்து அந்த விஷயத்தை நம்ம எடுக்கணும். குடும்பம் வந்து அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும். உன் பேரில் தவறு இல்லைம்மான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு அங்கே போன, உன்னை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சாக்க நீ என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்ச அப்படின்னா, அவங்க கள்ளம் இல்லாமல் நம்பி தான் இதை செஞ்சாங்க அப்படின்றத அந்த குடும்பத்தினர் நம்பணும். நான் நம்புகிறேன்.